Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. So இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே எப்படி பாத் பவுடர் அதாவது வந்து குளியல் பவுடர் அப்படினு சொல்லுவோம். சோ பாத் பவுடர் வந்து எப்படி நம்ம வீட்லயே செய்யறது அப்படினு தான் நம்ம பார்க்க போறோம். Actually நம்ம குளிக்கும்போது சோப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா நீங்க இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குங்க. எந்த ஒரு அலர்ஜி ராஷஸ் எதுவுமே வராம ரொம்பவே ஹெல்த்தியா அண்ட் யங்காவே இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், ஏன்னா வந்து இலையெல்லாம் எடுத்து அதை ஒரு 7 நாள் காய வச்சு அதை வந்து அரைக்க போறது அப்படிலாம் பெரிய ப்ராசஸ் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து ஒரு 15 பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கி அதை வந்து கரெக்டான ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ண போறோங்க. அது என்னென்ன பவுடர்லாம் நம்ம வாங்க போறோம், அதை நம்ம எப்படி கரெக்டா மிக்ஸ் பண்ண போறோம் அண்ட் அதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் வந்து இன்னைக்கு இந்த பாத் பவுடர் ஒரு 6 மந்த்ஸ்ல இருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி தான் வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். ஸோ நம்ம 6 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்றதுனால இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து இந்த பாத் பவுடர் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய பேஸனா எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்து இது மிக்ஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பயிறு பவுடர் நான் வந்து 250 கிராமா வந்து 500 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாசிப்பயிறு பவுடர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அது நேச்சுரல் டான் ரிமூவல். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் க்ளோவாக வச்சுக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேசினில் இப்போ கொட்டிடலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள். இதுவும் வந்து நான் 250 கிராமா வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சள் தூள் ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஓவரால் நம்ம ஸ்கின் டோன் அண்ட் காம்ப்ளெக்ஷனே வந்து நல்லா சேஞ்ச் பண்ணும் அண்ட் பிம்பிள்ஸ் ஸ்கேர்ஸ் எதுவும் வராமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலை மாவு. ஸோ கடலை மாவும் வந்து நான் 500 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஒயிட் ஆக்கும் அண்ட் நம்ம கடலை மாவு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஷியல் ஹேர் கூட வந்து நல்லா ரிமூவ் ஆகும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பொடி. நான் இது வந்து 50 கிராமா 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ஆவாரம் பூனாலே வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி அந்த டே ஃபுல்லாக வந்து நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முல்தானி மிட்டி பவுடர். ஸோ இதுவும் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். முல்தானி மிட்டி வந்து நம்ம எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே க்ளோ கொடுக்குங்க அண்ட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா கம்மி பண்ணும். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேணாம். எல்லா பவுடருமே வந்து ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக நீங்கள் இதை வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத்திங் பவுடர் குளியல் பொடி. இதுவும் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பாடியில் இருக்க எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் நம்ம பாடியை வந்து நல்லா ஷைனிங்காக பளபளன்னு வச்சுக்கும். செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழ தோல் பொடி. இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஆரஞ்சோட தோல் எடுத்து அதை நல்லா காய வச்சு பவுடராக அடைச்சி வச்சுருப்பாங்க. இதுவுமே வந்து நான் 100 கிராம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும் அண்ட் இது வந்து நம்ம ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஏஜிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது வந்து நமக்கு ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கும் அண்ட் வந்து டார்க் லைன்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஸோ எயித் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சத்தூள். நம்ம நார்மலாக வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் வந்து நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். நைன்த் ஒன் என்ன அப்படின்னா வந்து எலும்பிச்சை பழ தோல் பொடி. ஸோ இது வந்து நான் 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நான் லெமன்னாலே வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது, சிட்ரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் அந்த ஆக்னி இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகி நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட் ஆகும். ஸோ 10th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மருதாணியோட அந்த இலை இருக்குல்ல அதோட பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கே அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். ஆக்சுவலி இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. ஸோ நம்ம பாடி வந்து நல்லா குளிர்ச்சியாக இருந்தாலே வந்து நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸுமே வராது. ஸோ அதனால தான் மெயினாக நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலை பொடி. இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க, குப்பை மேனி லீவ்ஸ்னாலே வந்து நம்ம ஃபேஷியல் ஹேரை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன்.
இது வந்து ஃபேஷியல் ஹேரை மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க அன்வான்ட் ஹேரையுமே வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். 12th ஒன் வந்து வேப்பிலை பொடி. இது வந்து நான் 100 grams எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேப்பிலை பொடி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இது கியூர் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அண்ட் இந்த வேப்பிலை பொடியை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம பாடி வந்து எப்பயுமே ஹீட் ஆகாமல் கூலிங்காகவே இருக்கும். 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிவேர் பொடி. இது வந்து 50 gram எடுத்திருக்கேன். ஸோ வெட்டிவேர் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி வந்து வில்லேஜ் சைடில் தாங்க இந்த வெட்டிவேருங்கிறது கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி ஆவி பிடிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து என்னோட ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த வெட்டிவேர் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் pH வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த ஸ்கின் டோனுமே வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அடுத்தது 14th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டல் பவுடர், சந்தன பொடி. இது வந்து நான் 100 grams எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய பேருக்கு ஹீட் பாயில்னால ரொம்பவே கஷ்டப்படுவோங்க. அதுவும் வெயில் சீசன்லலாம் சொல்லவே தேவையில்ல. அந்த ஹீட் பாயில் வர விடாமல் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இந்த சாண்டலோட ஸ்மெல்லுக்கே வந்து கண்டிப்பாக நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ணலாங்க. ஸோ 15th லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் பெட்டல் பவுடர். இது வந்து நான் 50 gram எடுத்திருக்கேன். ஸோ ரோஸ் பெட்டல்னாலே வந்து ஆப்வியஸாக வந்து நம்ம ஸ்கின்னோட டோனை இன்க்ரீஸ் பண்ணதாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பாலிஷாக இருக்கணும், கிளாஸி ஸ்கின்னாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா பவுடரையுமே வந்து நம்ம இந்த பேசில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த எல்லா பவுடரும் நமக்கு எந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெயிலில் எடுத்துகிட்டு போய் 2 நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. அந்த நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பவுடரை கொட்டி வச்சுருங்க. கொஞ்சம் காத்தரிக்காத இடமா பார்த்து வைங்க, ஏன்னா அப்போ தான் வந்து பவுடர்லாம் பறக்காது. ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் கொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, ஏன்னா வந்து எல்லாமே ஈவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பவுடரை வந்து ஒரு 2 to 3 hours வந்து நம்ம வெயிலே வச்சிடலாங்க. ஸோ ஒரு 3 hours ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பாத் பவுடர் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணாலே வந்து தாராளமாக 6 months வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை வந்து நான் ஒரு 2 weeksக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பவுடரில் வந்து தண்ணி போயிடாது, ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த பாத் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லா கேர்ள்ஸுமே வந்து கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் டீனேஜ் கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறையவே பிம்பிள்ஸ் அப்புறம் வந்து போர்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எந்த கெமிக்கலுமே இருக்காதுங்க, அதனால தான் வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நம்ம வந்து டேரெக்டாக அந்த இலையை எடுத்து நம்ம காய வச்சு பண்ணலாமே, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பவுடரை மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 15-14 yearsலேருந்தே வந்து நான் இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. எங்கள் அம்மா தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எல்லாமே லீஃப்லாம் எடுத்து அதை வந்து ஒரு 10 நாள் 12 நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை மிஷினில் வந்து போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. அது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கூட எங்களுக்கு வராதுங்க. நாங்கள் வந்து 6 monthsக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் ஒரு 1 monthலேயே வந்து அது ஃபங்கஸ் வந்துடும், நிறைய இந்த வண்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வந்துடும். ஸோ அதனால வந்து நாங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது நிஜமாவே எங்களுக்கு வந்து 6 months வரைக்கும் எந்த ஒரு ஃபங்கஸ் அப்புறம் வந்து பூச்சி எதுவுமே வந்து வராம அது நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நாங்கள் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் வந்து ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகும்போது எப்படி நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ண முடியும், நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆச்சும் இதை நீங்க ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த பவுடரை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பாத்திங் பவுடரை ஒரு 3 tablespoon நான் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் வார்ம் மில்க் ஒரு 3 tablespoon ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம கழுத்துக்கும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன்.
ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம என்ன மாய்ஸ்சரைசர் போட்டாலும் வந்து இப்போ இருக்க வெயில் காலத்தில் நம்ம சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாகவே போடணுங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாகவே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்க. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் 3 to 4 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். நீங்கள் வெளியில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரிங்க, சன்ஸ்க்ரீன் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். சன்ஸ்க்ரீன்னு சொல்லும்போது நான் முன்னாடிலாம் சுத்தமாகவே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சன்ஸ்க்ரீன் வேணாம், நம்ம டே க்ரீமில் போயிடலாம். ஏன்னா டே க்ரீமில் மாய்ஸ்சரைசரும் இருக்கும், சன்ஸ்க்ரீனும் இருக்கும், அப்படி போயிடலாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே எனக்கு ரொம்ப பேச்சஸாக ஒயிட் பேச்சஸ் மாதிரி தெரியுங்க. அது நல்லா பிளெண்ட் பண்ணாதான் வந்து அது போகும். எனக்கு அதுவே பிடிக்காது. ஒன்று ஸ்கின் ரொம்ப டேன் ஆனதுக்கப்புறம் தான் நான் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ரீசன்ட் மோஸ்ட் ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா எர்த்தோட ரைஸ் வாட்டர் டூயி சன்ஸ்க்ரீன். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீனுங்க. இதில் வந்து SPF 50 இருக்குது. இது ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப லைட் வெயிட் நான் ஸ்டிக்கி ஃபார்முலா. வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆயிடும். இது 2 finger ரூல் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஈவனாக அப்ளை ஆயிரும். அங்கே எங்கேயுமே வந்து எனக்கு ஒயிட்டாக தெரியவே இல்லை. ஈஸியாக நம்ம ஸ்கின்னோட அப்சர்வ் ஆயிருங்க. அதனாலே வந்து எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்க மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைட். ரைஸ் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்குங்க. அண்ட் நியாசினமைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஈவன் ஆக்கும். அஃப்கோர்ஸ் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்கின்னை UV ரேஸ்லேருந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸ்கின்னை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நல்ல க்ளோவும் தெரியுங்க, நல்ல ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும். வெறும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டே வந்து வெளியில் போகலாம், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். மாமா எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா எர்த்தோட பீட்ரூட் ஹைட்ரோஃபுல் சன்ஸ்க்ரீன். இது வந்து நம்ம சன்லேருந்தும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணோம், அட் த சேம் டைம் நமக்கு ஒரு சூப்பர் ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ கொடுக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன். இதுவுமே வந்து ஒரு லைட் வெயிட் சூத்திங் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுங்க. என்னோட அனதர் ஃபேவரட்டான விட்டமின் C டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இது வந்து நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த க்ரீம் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண உடனே நம்ம ஃபேஸில் ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட அப்டென் D10 சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் நமக்கு ஒரு கிளியரான கிறிஸ்டல் கிளியர் ஸ்கின் கொடுக்குங்க. மாமா எர்த் சன்ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வேறு எந்த சன்ஸ்க்ரீனுக்கும் மாற மாட்டீங்க. ஸோ மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிராண்ட் அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையில் இருக்க சூப்பர் மார்க்கெட், க்ராசரி ஸ்டோர்ஸ்னு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். ஆன்லைனில் மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள்னு எல்லா பியூட்டி ஆப்லையுமே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2024 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீனை வாங்கி ட்ரை பண்ணி, இந்த பவுடர் வந்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றின ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.